ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நேற்று நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஹால் டிக்கெட் ஃபோட்டோ எடுக்க ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கூலுக்கு பேட்ச் வைஸாக வர சொல்கிறாங்க அப்படின்னு, குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலில். அந்த வீடியோவை தம்ப்நெயிலை எடுத்து ஒரு சேனலில் நம்ம ஃபேக் நியூஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நாமினல் ரோல் தான் சொன்னாங்க, ஹால் டிக்கெட்டுக்கு கூப்பிடலை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ப்ரூஃபாக தான் இன்றைக்கி இப்போ இதில் ஒரு கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். கமெண்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டு போட்ட கமெண்ட்டு தான் இது. அந்த ஸ்டூடெண்ட்டோட பெர்மிஷனோட தான் இதை நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட் போட்டிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் போடுவாங்க. அஸ் அ டீச்சராக எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இது. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹால் டிக்கெட்டுக்கு ஃபோட்டோ எடுக்க டேட் வைஸாக ஒவ்வொரு குரூப்பாக கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. பட் இந்த உண்மைகள்லாம் தெரியாமல் ஒரு சில சேனலில், குறிப்பாக ஒரே ஒரு சேனல் தான், அந்த சேனலை பற்றி உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக நிறைய சேனலில் அந்த சேனலோட ஓனரை பற்றி நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து ஃபேக் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஈவன் நம்ம சேனலுக்கே அவர் ஃபேக் ஸ்ட்ரைக் 3 கொடுத்தாரு. இன்னொரு சேனலில் இருக்க ஒருத்தரை மிரட்டி நம்ம சேனலுக்கு ஃபேக் ஸ்ட்ரைக் கொடுக்க வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. கொடுத்துட்டு அவரே திருப்பி ரிட்ராக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா யூடியூப்பில் வந்து ப்ரூவ் பண்ணணும். கவர்மெண்ட் கேஸ்லாம் போகிறதுக்கு பயந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி அந்த கொடுத்ததை ரிமூவ் பண்ணிவிட்டு என்கிட்டையுமே நாம ஃபேக்காக தான் கொடுத்தேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கான சாட்சியும் என்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு சேனல்லையாக போய் ஃபேக் ஸ்ட்ரைக் கொடுத்து அவங்க சேனலை பெருசாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் அப்படி நினச்சிருந்தேன்னா பண்ணியிருக்கலாம். மேபி அவங்களுக்கு என்னோட சப்ஸ்கிரைபர் கூட இருக்காங்கன்னா நான் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கணும். அந்த சேனலோட சப்ஸ்கிரைபர் கம்மியாக தான் நான் வச்சுருக்கேன். எனக்கு பொறாமையோ எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் அந்த சேனலில் இருக்க ஒரு நியூஸ் எடுத்து நான் ஃபேக் நியூஸ் போடுறாங்கன்னு சொன்னது கிடையாது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் நான் கரெக்டாக போடுறேன்னு இல்லை. ஒரு டீச்சராக கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன நடக்குதுங்கிற விஷயம் எனக்கு தெரியும். பட் அந்த பையனுக்கு தெரியாது. பட் அவங்க அந்த மாதிரி போடுறாங்க. ஒரு சேனல் இல்லை, இந்த மாதிரி நிறைய சேனல். லேட்டஸ்ட்டாக ஆதிஷ் கௌரவ்னு ஒரு சேனல் உங்களுக்கு தெரியும், சாம்ஸ் இன்ஃபோன்ற சேனல் தெரியும், இன்னும் நிறைய சேனல்ஸ் இருக்குது. இந்த சேனல்ஸ்க்கு எல்லாமே அந்த பர்சன் வந்து ஃபேக் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நேற்று நம்ம சேனலில் ஃபேக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அந்த நியூஸ் உண்மை அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீடியோக்கிலையும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை ட்ரூவாக பார்க்கலாம், எது உண்மை அப்படின்னு. ஹால் டிக்கெட்டுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபோட்டோ எடுக்க வர சொல்லியிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி அமைச்சர் சொன்ன விஷயமும் கூட சில நாட்களில் பொது தேர்வை பற்றி அறிவிப்பை பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர பொது தேர்வை தள்ளி வைக்கப்படுமா, ஒத்தி வைக்கப்படுமா, கேன்சல் பண்ணப்படுமா அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லலை. ஸோ இதெல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் அவங்க ஃபேக்காக சொல்கிறாங்கன்னு சொல்லலை. பட் அவங்க வந்து மித்த சேனலை ஃபேக்குன்னு சொல்லி அவங்க பெருசாகணும்னு நினைக்கிறாங்க. மித்த சேனல்ஸ் எல்லாம் வந்து ஃபேக் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்கன்றதான் நான் சொல்கிறேன். அவங்க போடுற நியூஸஸ்லேயும் உண்மை இருக்குது. நான் அதை பொய்னே சொன்னது கிடையாது. பட் அந்த பர்சன் மித்த சேனல்ஸ் எல்லாம் ஃபேக்குன்னு சொல்லி அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது தப்பு. ஸோ ஒரு டீச்சர் அல்லது எல்லாருக்குமே பொறுமையாக இருப்பாங்க, என்ன மாதிரின்னு கிடையாது. நானுமே பொறுமையாக இருந்தேன் அப்படின்னா ப்ரூஃபோட என்னாலையும் கேஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அந்த பர்சனுக்கு தெரியப்படுத்துங்க நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா. ஸோ ஐ ஹாவ் அ ப்ரூஃப். அவங்க என்னென்னலாம் என்கிட்ட பேசியிருக்காங்க, ஃபேக் ஸ்ட்ரைக் தான் கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே என்கிட்ட பேசின ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க இனிமேல் நம்மக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாமல் இருக்கு. நம்ம அவங்கக்கிட்ட எந்த ப்ராப்ளமும் பண்ணுறதில்ல. பட் அந்த ஸ்டூடெண்ட்டு, அந்த பர்சன் திரும்ப நம்மக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குன்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.